தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வருகை குறித்த காரியங்களை பேசும்படியாக எனக்கு சந்தர்ப்பம் தந்த சபை மேய்ப்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்குமாயால் கர்த்தருடைய நாள் என்று வரும் என்று நம்மால் சொல்ல முடியாது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அதை தொடர்ந்து 4ஆம் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்லவே. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் உள்ளவர்கள் அல்லவே. அந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் இது திருடன் வருகிற விதமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு இது திருடன் வருகிற விதமாக இருக்காது என்று சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் சிந்திக்கலாம். 2வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாக இருக்கும். 3வது வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று நீங்கள் சொல்லும்போது அப்படின்னு போல அவர்கள் சொல்லும்பொழுது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் உங்கள் மேல் வரும்னு போல அவர்கள் மேல் வரும். 3rd பர்சனை பற்றி போட்டிருக்கு. நீங்கள் தப்பி போவதில்லைன்னு போல அவர்கள் தப்பி போவதில்லை. 3 டேர்ம்ஸை நான் இங்கே அண்டர்லைன் பண்ணுறேன். 3rd பர்சனை பற்றி தான் அங்கே போட்டிருக்கு. சொல்லிட்டு 4th வருஷத்துக்கு வரும்போது, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல அவர்களை பிடித்து கொள்ளத்தக்கதான்னு போல அந்த இடத்துல என்னை பற்றி போட்டிருக்கு, உங்களை பற்றி போட்டிருக்கு. உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்துக்கு உரியவர்கள் அல்லவே. இந்த சபையில் உட்கார்ந்துருக்க நம்ம அந்த காலத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஐயா, திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய வருகை நமக்கு இருக்காது. ஐயா, நாம் விழித்து கொண்டு இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி முடியுது. சென்ற முறை நம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்து அதான் பார்த்தோம். ஒரு பாடத்தை 2 தடவை ரிவைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. மத்தேயு 24ஆம் அதிகாரம் எங்கே அந்த சிச்சுவேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3லேருந்து 31ஆம் வசனம், மார்க் 13ஆம் அதிகாரம் 3லேருந்து 27ஆம் வசனம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 7லேருந்து 28ஆம் வசனம். இந்த 3 வசனங்களையும் நீங்கள் சிந்திங்கள் என்று சொல்லி சொன்னேன். 2 காசு போட்ட விதவை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் ஆரம்பித்த பிறகு 4 வருடங்களில் 4 முறை தொடர்ந்து பஸ்கா பண்டிகைக்கு வருகிறதை நம்ம வாசிக்க முடியும். வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்த முதல் பஸ்கா அன்றும் அந்த ஊழிய 4வது பஸ்கா அன்றும் 2 முறை அவர் அங்கே கிளென்சிங் த டெம்பிள், ஆலயத்தை சுத்தப்படுத்தினார், ஆலயத்தில் இருக்கிறவர்களை விரட்டினார். இது ஒரு முறை அல்ல, 2 முறை நடந்த சம்பவம். 2 முறைகள் வேதத்திலே அந்த கிளென்சிங் ஆஃப் டெம்பிள் இருக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மார்க் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டு வாசித்தால் இந்த கிளென்சிங் ஆஃப் டெம்பிள், அந்த சவுக்கை எடுத்து விரட்டின இந்த காரியத்தை 2 முறை செய்தது நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம போக்குவரத்தில் இருக்கும் பொழுது 3 சிக்னல்ஸ் பார்க்குறோம். ரெட் கலர், அப்புறம் எல்லோ கலர், அப்புறம் க்ரீன் கலர். அதுக்கேற்ற மாதிரி போகிறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து வருகைக்கு 4 சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் படித்தோம். அதே தான் இந்த வாரம் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து he departed from the temple once for all அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. கடைசி முறையாக ஆலயத்தை விட்டு வெளியில் வராரு, இனிமேல் திரும்பி வரமாட்டேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். அதனால தான் சீஷர்கள் சொல்கிறாங்க, இந்த கட்டடத்தை பாருங்கள், இது எவ்வளோ நம்முடைய மூதாதையர்கள் எப்படி கட்டினதெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற, இதை நான் கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடித்து போடுவேன் சொல்லிட்டு ஒலிவ மலையில் போய் உட்கார்றேன். நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அவர் ஒலிவ மலையில் உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து பார்த்தோன்னா அவர் தேவாலயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய சீஷர்கள் தனித்து வருகிறார்கள். எத்தனை சீஷர்கள் அப்படின்னா 4 சீஷர்கள் தான் வராங்க. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். மார்க் 13:3 என்று நினைக்கிறேன். மார்க் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகிய 4 பேர் மாதிரி அங்கே வராங்க. யாராவது வாசிங்க. மார்க் 13:3. இந்த 4 பேர் வராங்க. பேதுரு, அந்திரேயாவும் பிரதர்ஸ், யாக்கோபு, யோவானும் பிரதர்ஸ். இவர்கள் எல்லாமே ஃபிஷர்மேன், தெரியும். 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ இவங்க 4 பேரும் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உலகத்தின் முடிவை பற்றி கேட்குறாங்க. இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி 4 சிஷர்கள் கேட்குறாங்க. அங்கே 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க.
இந்த இடத்துல ஆண்டவர் 4 சிக்னல்ஸை சொல்கிறார். இந்த 4 சிக்னல்ஸையும் கலரில் சொல்ல முடியாது, 4 சிக்னல்ஸையும் சிம்பிளாக சொல்லலாம். முதலாவது சிம்பிளை ஒரு வேர்ல்டு, ஒரு எர்த், ஒரு குளோப் இருக்குன்னு நினச்சிக்கலாம். இது முதல் சிம்பிள், அதாவது உலகத்திலே நாம் பார்க்க வேண்டிய அடையாளம். ரெண்டாவது சிம்பிள் நம்முடைய ஆலயம், ஆலயத்தில் காணப்படுகிற அடையாளம் ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் எருசலேம், எருசலேமில் நம்ம பார்க்க வேண்டிய அடையாளம் மூன்றாவது அடையாளம். நான்காவது அடையாளம் வானத்தில் காணப்படுகிற அடையாளம், வானத்தை காட்டுகிறார். இந்த 4 அடையாளங்களை வைத்து அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவது அடையாளத்தை நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனால் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். பர்த் பெயின் அப்படின்னு போட்டிருக்கு. வேதனைகளுக்கு இது ஆரம்பம். இதுதான் முதல் சிக்னல். இந்த முதல் சிக்னலில் என்ன எச்சரிக்கை இருக்குது அப்படின்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இதுதான் சிக்னல். இதுதான் எச்சரிக்கை. நிலநடுக்கத்துக்கு நம்மளால் எச்சரிக்கை இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம இருக்கும்போது நிலநடுக்கம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. வீட்டில் இருக்கும்போதோ, ரோட்டில் இருக்கும்போதோ, இல்லை ஃப்ளைட்டில் இருக்கும்போதோ, எங்கே இருக்கும்போதோ திடீர்னு ஒரு எர்த்குவேக் எந்த ஊரில் இருக்கும்போது வரலாம். ஸோ அதில் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட்னஸாக இருக்க முடியும். ஆனால் எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இதில் இருக்கிற காரியங்கள் பாருங்கள், யுத்தங்கள், மற்ற ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், இந்த சிம்பல் எல்லாம் உலகத்தில் ஏற்கனவே நடந்து விட்டது. ஐயா, முதலாவது சிம்பல் என்ன ஆயிடுச்சு? ஆன் ஆயிடுச்சு. ரெண்டாவது சிம்பல் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது சிம்பலை நம்ம எங்கே பார்க்கணும்னா சபையில் பார்க்கணும். உலகத்தை பார்த்தாச்சு, அடுத்த ரெண்டாவது எங்கே பார்க்கணும்? சபையை பார்க்கணும். இதுக்கு 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அப்பொழுது உங்களை உபத்திரவம் ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பெரிய நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இது ரெண்டாவது அடையாளம். இந்த அடையாளத்தை நம்ம சபையில் பார்க்குறோம். சபையில் இருக்கிற டிஸ்பியூட்ஸ், சபையில் இருக்கிற பிரச்சனைகள், சபைக்கு ஏற்படுகிற உபத்திரவங்கள், இதை குறித்து அந்த பேரலாக சொல்லியிருக்க மார்க்கு லூக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வார்கள், நீங்கள் சிறை வைக்கப்படுவீர்கள், உங்களில் சில கொலை செய்யப்படுவார்கள். இதெல்லாம் போட்டுருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டாவது அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் சபையிலே பார்க்க வேண்டும். மூன்றாவது அடையாளம் இஸ்ரவேலில் நடக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்கள் வீட்டில் வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். இது பாலாக்கும் அருவருப்பை குறித்த வசனம். பாலாக்கும் அருவருப்பு என்று ஒரு மனிதன், அவன் அங்கே போகிறான். நான் தேவாலயத்தை கட்டுவேன் என்று சொல்கிறான். தேவாலயத்தை கட்டுகிறான். கட்டி முடித்தவுடன் அவன் என்ன பண்ணுகிறான்? அவனே ஒரு ஸ்வைன் அங்கே போய் பலியிடுறான். ஒரு பன்றியை அவன் பலியிடுகிறான். நானே கிறிஸ்து என்று சொல்லி அவன் அறிக்கை பண்ணுகிறான். அப்போ என்ன பண்ணணும்? யூதேயாவில் இருக்கிறவர்கள்லாம் மலைகளுக்கு ஓடி போக கிடைவீர்கள். ஏன்னா வெஸ்ட்டில் போனால் கடலில் மாட்டிக்குங்க, மேலே போனால் சிரியாவில் மாட்டிக்குங்க, கீழே போனால் பெயர்சபா வனதேசம் மாட்டிக்குங்க. அதனால் எல்லாரும் எங்கே போங்க? மலைகளுக்கு ஓடி போங்கள் அப்படின்னு சொல்லுகிற அடையாளம். இது யூதேயாவில் இருக்கிற மக்களுக்கான அடையாளம். தேர்ட் சிம்பல் யூதேயாவில் நம்ம பார்க்க வேண்டிய சிம்பல். அப்போ யூதேயாவில் இருக்கிற மக்கள் ஓடி போகணும். நமக்கு அங்கே அதில் 2 காரியங்கள் இருக்குது. மழை காலத்தில் இருந்தால் கஷ்டம். அப்புறம் பால் கொடுக்குற பெண்களுக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பெண்களுக்கும் ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஓட முடியாது. அடுத்தது ஓய்வு நாளில் கதவு சாத்தப்பட்டிருக்கும். ஓய்வு நாளில் டிரான்ஸ்போர்ட் யூதேயாவில் கிடையாது, இஸ்ரேல் ஃபுல்லுமே கிடையாது. இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எப்படி தப்பிச்சு போக முடியும்? இதெல்லாம் சென்ற முறை நம்ம விரிவாக பார்த்தோம். இது மூன்றாவது சிக்னல். இந்த சிக்னல் யூதேயாவில் இருக்கிற மக்களுக்கு. இந்த சிக்னல் இருக்கிற எச்சரிக்கை சிக்கல்ல கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி இந்த சிக்னலில் நம்ம போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முந்தின சிக்னல்லையும் பாருங்கள், 11ஆம் வசனத்தில் அநேகம் கள்ள தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த 3 சிக்னல்லையும் நமக்கு எச்சரிப்பு இருக்குது. என்னென்ன எச்சரிப்பு இருக்குது அப்படின்னா, கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள்.
வேத வசனத்துக்கு புறம்பாக தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்கள் இந்த காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கள்ள கிறிஸ்துவனை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்தாங்க. தமிழ்நாட்டில் பாலாத்தில் அறையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அநேகர் இப்பொழுதும் அந்த மாதிரி தங்களை தாங்களே கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தாங்கள் எடுத்துக்கொள்கிற அநேக ஊழியர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். ஸோ இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 4வது சிக்னல் வானத்தில் காணப்படுகிற சிக்னல். இந்த சிக்னலுக்கு நம்ம வாசிக்கிற வசனம் 29ஆம் வசனத்திலேருந்து 31வது வசனம் வரைக்கும். 29ஆம் வசனத்திலேருந்து 31வது வசனம். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரின் அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாலும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடைய அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் சேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தை ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலிருந்து கூட்டு சேர்ப்பார்கள். இது 4வது சிக்னல். இந்த சிக்னலுக்கு எச்சரிப்பு எதுவும் கிடையாது. இந்த சிக்னல் வானத்தில் நடக்கிற சிக்னல். அப்போ இதை நம்ம பார்ப்போமா? வானத்தை இயேசு கிறிஸ்து வருவதை நம்ம பார்ப்போமான்னா கிடையாது. சரியா? இந்த வசனத்தில் நம்ம இந்த போர்ஷனுக்குள்ளே 2 வருகைகளை நம்ம பார்க்கிறோம். இதையும் போன தடவை பார்த்தோம். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். 2 வருகைகளை பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம், 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்போ நான் அப்பொழுது முடிவு வரும் மாத்திரம் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிக்கு எங்கே பிரசங்கிக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரலாம். இது மாதிரி இயேசு கிறிஸ்துடைய இம்மீடியட்டான ரகசிய வருகை வராது என்று சொல்லுவதற்கான 8 காரணங்கள் இருக்கிறது. அந்த 8 காரணங்களையும் தனியாக ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே நான் சொல்கிறேன். அந்த 8 காரணங்களும் எந்த விதமான சாரும், there is no substance in those reasons அப்படின்றது தனியாக உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன். 14 வசனத்தில் கம்மிங் ஆஃப் த எண்ட், அப்பொழுது முடிவு வரும். என்ன வருது? சொல்லுங்கள். அப்பொழுது முடிவு வரும். அடுத்தது 30ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது மனுஷகுமாரனுடைய வருகை. 14ஆம் வசனத்தில் முடிவின் வருகை. 30வது வசனத்தில் கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய வருகை. இந்த 2 வருகை இருக்கு. இதை நம்ம தீர்மானமாக படிச்சுக்கணும். என் தம்பியை பார்க்கறதுக்கு ஒரு தடவை, என் தம்பி ராஜஸ்தானில் இருந்தான், டோல்பூரில் இருந்தான். அவனை பார்க்கறதுக்காக நான் ஒரு முறை போயிட்டுருந்தேன். அப்போல்லாம் மொபைல் இல்லாத காலம். நான் போயிட்டுருக்கும்போது ட்ரெயினில் உட்காந்து 2 days ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். லக்னோவில் போய் வண்டி நிற்கிது. திடீர்னு ஜனக்கிட்ட ராஜா நான் கீழே இருங்க அப்படின்றான். பார்த்தா என் தம்பி நின்றுருக்கான் லக்னோவில். திடீர்னு நின்றுருந்தான். இறங்கிடு நம்ம இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம காரில் போயிடலாம் அப்படின்னு சொன்னான். நான் இதை போன முறை வேறு மாதிரி நான் சொன்னேன். என்னுடைய டிக்கெட் அப் டு டோல்பூர். ஆனால் என்னை திடீர்னு என்ன பண்ணால் என் தம்பி முன்னாலே ஒரு இடத்துல இறங்கிடுன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனோம். அதுதான் முடிவின் வருகை. முதல் சிக்னல் ஏற்கனவே உலகத்தில் நடந்துச்சு. 2வது சிக்னல் ஏற்கனவே சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது முடிவு வரும் அப்படின்ற அந்த வசனம் நிறைவேறுவதற்காக தான் நம்ம இப்போ காத்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? ரைட். இதை இன்னும் விளக்கிறதுக்கு இன்னொரு டேர்ம் சொல்கிறேன். இந்த 4 சிக்னல் இருக்குது. இந்த 4 சிக்னலும் வரிசையாக நடக்குமா, இல்லை இஷ்டத்துக்கு மாறி மாறி நடக்குமா? என்னுடைய மென்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் இஷ்டத்துக்கு மாறி மாறி நடக்கும் கூட டீச் பண்ணியிருக்காரு. 15ஆம் வசனத்தில் மேலும், 15ஆம் வசனம் பாருங்கள், மேலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த டேர்மில் தான் இதனுடைய சூட்சுமம் இருக்குது. இந்த மேலும் அப்படின்றதுடைய ஸ்ட்ராங்ஸ் கிரீக் நம்பர் 3326 3326ன்னு ஒரு நம்பர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 3 விதமான கன்கார்டன்ஸ் வேதத்தை படிப்பதற்காக இருக்கிறது. ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ், யங்ஸ் கன்கார்டன்ஸ், ப்ரூடன்ஸ் கன்கார்டன்ஸ், 3 கன்கார்டன்ஸ் இருக்குது. இதில் ஸ்ட்ராங்ஸில் கிரீக் அண்ட் ஹீப்ரூ ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்று ஓனாக இருந்தால் போதும், நம்மளால் ஈஸியாக நம்ம எந்த வசனத்தை தியானிக்கிறோமோ அதில் போய் கற்றுக்கலாம். மேலும் அப்படின்னா மெத்தா அப்படின்றது கிரீக் டேர்ம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சக்சஷன், ஆஃப்டர்வர்ட்ஸ், ஹியர் ஆஃப்டர், சீக்வன்ஸ், இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் நெட்டில் தேடிப்பாங்க. சக்சஷன், ஒன்றுக்கு பின்று ஒன்றாக நடக்கிற அடையாளங்கள். ஆஃப்டர்வர்ட்ஸ், முடிவு வரும்னு சொன்னேன் இல்லையா, இந்த முடிவுக்கு பிறகு.
ஹியர் ஆஃப்டர், அதற்கு பின்பாக, சீக்வன்ஸ், அந்த வரிசையிலே மூன்றாவதாக தான் யூதேயாவில் நடக்கிற அந்த காரியம். யூதேயாவில் எருசலேம் தேவாலயத்தை கட்டி அதை மறுபடியும் இடித்து அப்புறம் பலியிட்டு இதெல்லாம் நடந்தால் தான் கிறிஸ்டின் வருகை வரும் என்று சொல்லி போதிக்கிறது தவறான போதனை. அந்த போதனை கிடையாது. அது கிறிஸ்டின் வருகைக்கான சிம்பளுடைய ரகசிய வருகைக்கான சிம்பல் கிடையாது. ரகசிய வருகைக்கான சிம்பல் ஏற்கனவே எல்லாம் முடிந்தாயிற்று. கிறிஸ்து வருவது மாத்திரம்தான் பாக்கி. பின்மாறி ஒரு பெரிய ரிவைவல் வரும்னு எதிர்பார்க்கிறோம். வரலாம், வராமலும் போகலாம். அப்படியே அது 2-3 டேஸில் முடியலாம். இப்போ ஜல்லிக்கட்டுன்னு திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. 3 days 4 டேஸில் ஹோல் வேர்ல்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ கூட ரீசெண்டாக குவிக் தமிழ்நாடு ஏதோ ஒரு இது வந்துச்சு, கோ அவே மோடின்னு. ஒரே நாளில் வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ குயிக்காக அந்த ரிவைவல் பரவலாம். 1 day டைம்குள்ளே எங்கே ரிப்பெண்ட் ஆகுது, எங்கே பேப்டிசம் எடுக்குது, எங்கே போகுது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். இன்றைக்கு ரட்சணைனா இன்றைக்கு நம்ம கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணிடணும், மனம் திரும்புதலை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த டாப்பிக்கை நான் இப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம புது உடன்படிக்கையின் காலத்தில் இருக்கிறோம் அல்லது புது ஒப்பந்தத்தின் காலத்தில் இருக்கோம். இது இந்த டாப்பிக்குடைய செகண்ட். இதில் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆசரிப்பு கூடாரன்றது 2 செக்ஷன். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், ரெண்டாவது வாசஸ்தலம். வாசஸ்தலம்ன்றது வெளிப்பிரகாரம்னு சொல்லுவோம். பரிசுத்த ஸ்தலத்தில் 2 செக்ஷன், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இந்த வெளிப்பிரகாரம் அல்லது வாசஸ்தலம்ன்றது 100 முழம் நீளம், 50 முழம் அகலம், 100-50. ஸோ மொத்தமாக 300. உயரம் 5 அடி, 302 1500 முழங்கள். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, டைம் பிட்வீன் மோசஸ் அண்ட் ஜீசஸ், மோசேக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட காலம்னு சொல்லலாம். பரிசுத்த ஸ்தலம் 20 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம், 20 பெருக்கல் 10 பெருக்கல் 10. இது க்ளோஸ் 2000 இயர்ஸ். இந்த 2000 இயர்ஸை ஜீசஸோடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காலத்தை நம்ம 2000 வருஷ காலம் அல்லது சபையின் காலம், நல்ல கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்தலம் 10 முழ நீளம், 10 முழ அகலம், 10 முழ உயரம், 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 10,000. இந்த 1000 வருஷம் மில்லினியத்தை குறிக்கிற காலம். சரி, இதில் இதை பற்றி பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நான் எதை சொல்ல வரோம்னா, நீங்கள் வெளியில் உள்ளே நுழைஞ்சோடனே முதலாவது ஒரு பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தில் நம்ம போய் பலியிடணும், ஆசாரியன் போய் பலியிடணும். இப்போ நம்மளுடைய பலியாக இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி பலியிடப்பட்டாச்சு. இது எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய மனம் திரும்புதலை குறிக்குது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். சபைக்கு நிறைய காணிக்கைகள் கொடுக்கலாம், சபைக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம், சேரிட்டிஸ் நிறைய செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் மனம் திரும்பாட்டலாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஸோ அதை முதலாவது ரொம்ப முக்கியமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதற்கடுத்து ரெண்டாவதாக உங்கள் ஒரு கழுவுற தொட்டி இருக்குது. இது சிம்பலைசஸ் அவர் பேப்டிசம். ஞான ஸ்நானத்தை அங்கே நம்ம அது சிம்பலைஸ் பண்ணுது, அடையாளப்படுத்துது. ஞானஸ்நானம் அந்த கழுவப்பட்ட ஆசாரியன் அவன் கழுவப்பட்ட உடனடா அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் அவனுடைய பெருவிரல்களில் கால்களில் தடவப்படுகிறத இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். த கான்டாக்ட் ஆஃப் பிளட். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தான் இயேசு கிறிஸ்துடைய பாடுகள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோட கான்டாக்ட் இருக்கும். பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலோட நமக்கு கான்டாக்ட். எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நான் மரித்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறேன், விசுவாசத்தின்படி எபேசியர் 2:6 நான் இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களை அமர்ந்திருக்கிறேன். அது வேணும்னா இந்த பேப்டிசம், இந்த தண்ணீர் தொட்டி. இதுக்கடுத்து நம்ம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைந்த உடனே ஈஸ்ட்லேருந்து நுழையிறோம். சவுத் சைடில் ஒரு மெனோரா இருக்குது, குத்து விளக்கு இருக்குது, லேம்ப் ஸ்டாண்ட் இருக்குது. ரைட் சைடில் ஷூ பிளட் இருக்குது, தேவ சமூகத்து அப்போ இருக்கும். அப்புறம் அந்த தூப பீடம் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம பின்னால் விரிவாக பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளே நுழைந்த ஆசாரியன் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, அந்த 7 குத்து விளக்குகளை மெனோராவை க்ளீன் பண்ணணும். அதுக்கு ஆயில் ஊற்றணும். ஏன்னா அது ஒன்று தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் லைட். அந்த ரூமுக்கு இருக்கிற ஒரே வெளிச்சம் அந்த 7 குத்து விளக்குகள் தான். அந்த 7 குத்து விளக்குகளை அவன் கழுவி சுத்தப்படுத்தி மேலே ஓவர் பண்ணணும், ஆயிலை ஓவர் பண்ணணும். இது இன்றைக்கி எதுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்னா, வேதத்துக்கு சிம்பிளாக இருக்குது. வேதமே வெளிச்சம் அப்படின்னு நம்ம வேதத்தை வாசிக்கணும்.
ஓகே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பிக்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கே, கர்த்தர் என்னை ரட்சித்தார்னு தெரியும், ஓகே ஃபைன். கர்த்தருடைய பாடு மரணத்தோட அடையாளப்படுத்திருக்கேன், நல்லது, சந்தோஷம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? தினம் தினம் வாசிக்கணும், தினம் தினம் படிக்கணும். எப்பொழுதும் வேதத்தை திறக்கும்போது கூட ஒரு நோட் புக் வச்சுருக்கணும். வசனங்கள் ஒரு அதிகாரத்தை கிராஸ் பண்ணி நீங்கள் அடுத்த அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 20, 25, 30 வசனங்களை நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டே போகணும். கொஸ்டின் ஆன்சர் தெரியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் 2 அதிகாரம் 3வது அதிகாரத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டோடைய அதிகாரத்துடைய ஆன்சர்ஸை கர்த்தரே சொல்லுவார். நான் யார் இவன் சும்மா சொல்கிறான்னு நினைப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தான் உங்கள்கிட்ட இந்த வசனத்தை சொன்னார், வேறு எங்கேருந்து வராது. God himself will answer to those who meditate the word of God. தேவனுடைய வசனத்தை சின்சியராக படிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார், சரியான வழியில் வழி நடத்துவார். அதை நம்ம உறுதியாக நினைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தப்போ ஓகே ரைட். இந்த காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் ஐயா. இதில் நம்ம முக்கியமாக எதை சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அந்த புதிதாக ஒரு ஆசிரியன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவன் அங்கே உள்ளே போகிறார். அங்கே உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சுத்தப்படுத்துகிறார், எண்ணெய் எடுக்கிறார். அந்த தூப பீடத்தில் இருக்கிற தேவ சமூகத்தை அப்பத்துக்கு மேலே தூப பீடத்தில் அந்த தூபத்தில் யூஸ் பண்ண வேண்டிய சாம்பிராணி, குங்குலியம், இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். இதை எடுத்துட்டு ஹி ஹேஸ் டு அப்ரோச் டுவர்ட்ஸ் அந்த தூப பீடத்துக்கிட்ட போகணும். தூப பீடத்துக்கு அப்புறம் மகா பரிசுத்தம். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஸ்கின் தான். நீங்கள் எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ யூ கோ க்ளோசர் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்துக்கு ரொம்ப நெருங்கி போகிறீங்க. அந்த காலத்து ஆசிரியன்னு ஒரு தனியால் இருந்தார். இன்றைக்கி நான் தான் ஆசிரியர், இன்றைக்கி நீங்கள் தான் ஆசிரியர். ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்ரி ஒன் இஸ் கால்ட் டு பி ப்ரீஸ் அண்ட் கிங்ஸ். நம்ம எல்லாருமே ராஜாக்கள். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள் தனி லிஸ்ட்டு, ஆசிரியர் தனி லிஸ்ட்டு. இப்போ ராஜாவும் நான் தான், ஆசிரியனும் நான் தான். யார் யார் ராஜாக்கள், யார் யார் ஆசிரியர்கள் கை தூக்குங்க. இல்லையா, கேட்குறீங்களா? ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணதான். நம்ம தான் ஆசிரியர்கள், நம்ம தான் ஆசாரியர்கள், நம்ம தான் ராஜாக்கள். இது நான் சொல்ல, இது வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவர் நம்மளை ராஜாக்களும் ஆசிரியர்களமாக தான் என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேகித்திருக்கிறார். ஸோ நான் தான். ஸோ நான் உள்ளே போகணுன்னு நான் என்ன பண்ணணும்? நான் வேதத்தை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வேதம் தான். அதுக்கப்புறம் துதி, ஸ்தோத்திரம், வேண்டுதல், இதுக்கெல்லாம் போகிறோம். தென் ஐ ஷுட் கோ க்ளோசர் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால் நான் ரொம்ப க்ளோஸராக நான் போகணும். யாத்திராமம் 30 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளைப்புலமும் குங்குலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்தவர்க்கையும் சுத்தமான சாம்பரன் நீ சம நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் போகணும்னு சொல்லி அது போட்டிருக்க வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிற ஒரு மனிதர் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாத்திராமம் 29ஆம் அதிகாரத்தில் இதுக்கு முன்னால் வருது. 29ஆம் வசனம் 29 யாத்திராமம் 29, 29. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்தி கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரில் அவன் பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை பிரவேசிக்கும் பொழுது அவைகளை 7 நாள் உடுத்தி கொள்ள கடவன். ஆசாரியன் புதுசாக அனாயின் பண்ணப்பட்ட ஆசாரியன் என்ன பண்ணணும்னா, அதுக்குரிய அந்த ட்ரெஸ்ஸஸை போட்டுட்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அங்கே எத்தனை நாள் இருக்கணும்? 7 நாள் இருக்கணும். இப்போ நம்ம தான் சொன்னோம், நம்ம தான் ஆசாரியர்கள்னு சொன்னோம். நம்ம தான் தேவனுக்கு கொடுக்குற ஆடை அணிஞ்சிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 7 நாட்களுக்கு ஈக்குவலாக 7 வருடங்கள் தேவனுடைய சமூகத்தில் தனியாக இருக்க போகிறோம். வெளிப்பிரகாரத்தை விட்டுட்டு, இந்த உலகத்தை விட்டுட்டு 7 இயர்ஸ். இந்த 7 வருஷம் இங்கே 7 நாட்கள் கொடுத்துருக்கிறதுக்கு எஸ்கட்டாலஜியில் இறுதி இயரில் வேறு எந்த விளக்கமும் கிடையாது. 7 இயர்ஸ் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? பரிசுத்தத்தில் தேவனோடு கூட நம்ம இருக்க போகிறோம். இந்த 7 வருடங்கள் தான் நான் சொல்கிற உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இங்கே இருந்து கொண்டிருக்க காலம். இந்த உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட பரதீஸில், பரலோகத்தில் தேவனுடைய பிரசன்ஸில் இருப்போம். அவரோடு கூட இருப்போம். அதுதான் முக்கியம். அவரோடு கூட இருப்போம். அவர் எங்கே இருந்தாலும் அவரோடு கூட இருப்போம். ஸோ இதுதான் விசுவாசம். இதுதான் பைபிளில் போட்டிருக்கு. பைபிளில் போட்டிருக்கதை நம்ம விசுவாசிக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான சிம்பல். எருசலேமில் யூதேயாவில் நடக்கிற கல்யாணங்களை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம்.
அந்த கல்யாணம் உங்களுக்கு தெரியும், 10 நாள் நடக்கும். இதெல்லாம் இன்னொரு நாள் மறுபடியும் நம்ம படிப்போம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் 2 மினிட்ஸ் சொல்லி முடிக்கிறேன். இங்கே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கு, எஸ்பவுஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறது, பெட்ரோத்தல்ல எஸ்பவுஸ். ஆனால் நம்ம கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட அம்மா இங்கே இல்லாமல் அவங்க எப்ரோனுக்கு போயிட்டாங்க. எப்ரோனில் போய் கொஞ்ச நாள் ரெண்டு திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்த்தா இங்கே அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நீதிமானாக இருந்ததுனால அவங்களை வந்து குவாய்ட்டாக சத்தம் இல்லாமல் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அவருடைய கனவுல வந்து, தேவதூதன் அவருடைய கனவுல வந்து, இது பரிசுத்தனால் உற்பத்தி குழந்தை, அதனால் நீ தள்ளி விடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சகரியாவுக்கு ஆண்டவர் நேராக பரிசுத்தலத்தில் நேராகவே தேவதூதன் முன்னாலே வந்து நின்னார், பார்க்குற மாதிரி நின்னார். நின்று யோவான் சொன்ன பிறப்பை பற்றி காரியங்கள்லாம் சொன்னார். அதனால் சகரியாவால் நம்ப முடிச்சு. மரியாதை நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வந்து யூ ஆர் கோயிங் டு பிகம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு தேவதூதன் நேரில் வந்து சொன்னார். நேரில் வந்து சொன்னால் நம்ப முடிஞ்சு. ஆனால் யோசேப்புக்கு வெறும் கனவு தான் வந்துச்சு. கனவு தானேன்னு சொல்லி நம்ம விட்டுடலாம். ஆனால் யோசேப்பு கனவு என்ன பண்ணார், இது கர்த்தர் எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கிளம்புனாரு. நேராக நாசரேத்துக்கு போனார். என் ஒய்ஃப் என்னோட அனுப்புங்கன்னாரு. இந்த 10 நாள் பண்டிகைலாம் நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அவர் வரான்ற மேட்ரே அங்கே தெரியாது. அப்போ லெட்டரும் கிடையாது, எஸ்எம்எஸும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திடீர்னு வந்தார், காலையில் நின்னார், கிளம்பு போகலாம் அப்படின்னாரு. அவங்க அப்பா, மரியாளுடைய அப்பா ஏலி என்ன அப்படின்னு இருப்பார், அமைதியாக இருக்கு. தேச சட்டப்படி, யூத சட்டப்படி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடி என்ன பண்ணப்பட வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இங்கே என் ஒய்ஃபை கல்லெறிஞ்சு கொண்டால் கொண்டு வாங்க, முடியவே முடியாது, விடவே முடியாது. ஐ வாண்ட் டு டேக் ஹர் வித் மீ. இங்கே என் மனைவிக்கு பாடு வருவதை நான் அனுமதிக்கவே முடியாது. நான் என்னோட கூட்டிகிட்டு நான் போயிடுறேன். ஏசு கிறிஸ்து இப்படிதான் திடீர்னு வரப்போறாரு. ஏன் பொண்டாட்டி மாப்பிள்ளை ஏசு கிறிஸ்துன்னு நீங்கள் கோவப்படுவீங்க, மணவாளன் ஏசு கிறிஸ்துன்னா ஒத்துக்குவீங்க. மாப்பிள்ளை ஏசு கிறிஸ்து திடீர்னு வருவார். என் பொண்ணு என்னோட அனுப்புங்கன்னு சொல்லி, என் மனைவி என்னோட கூட அனுப்புங்கன்னு சொல்லி சபை என்ன பண்ணிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவார். இது எப்போ வேணாலும் நடக்கும். இன்று கூட நடக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நடக்கலாம். ஆனால் நடக்க வேண்டிய எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்து விட்டது. வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க அப்படின்னு நினைக்க முடியாது. நாம் செய்து கொண்டிருக்க காரியங்களே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் கர்த்தருடைய வருகை இன்று இருந்தால் நான் போவேனா என்ற எண்ணத்தோடு நம்ம தொடர்ந்துருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.